செம்பரம்பாக்கம் ஏரி தொடர் கண்காணிப்பில் இருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், திருவள்ளூர் மாவட்டங்களில் பெஞ்சல் புயலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது செம்பரம்பாக்கம் ஏரிக்கான அந்த நீர்வரத்து அதிகரித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதை நாம் பார்க்கின்றோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மழையானது பெய்து வருகிறது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஏரியாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விலகி வருகிறது. அந்த வகையில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கானது நீர்வரத்து காலையிலிருந்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. காலையில் 449 கனஅடி நீராக இருந்தது. தற்சமயம் 4850 கனஅடி நீராக வந்து கொண்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவு 24 அடி. தற்போது நீர் இருப்பு 19.31 அடியாக உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் மொத்தம் 3645 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கின்றோம். தற்பொழுது தண்ணீரின் அளவு 2436 டிஎம்சியாக உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு 4856 கனஅடி நீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது. மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் அளவு 134 கனஅடி நீராக உள்ளது. குடிநீர் மற்றும் பிற தேவைகளுக்காக வெளியேற்றப்படுகிறது. தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியினை நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி செம்பரம்பாக்கம் பகுதியில் மட்டும் கடந்த 2 மணி நேரத்தில் 18.40 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராஜ்குமார். விஜயன், தகவலுக்கு நன்றி.